இந்த வீடியோவில் பிரிண்டர் சர்வீஸ் அட் 99 வீட்டிலேருந்து நீங்களே சரி செய்யலாம். இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச் சேல்ஸ் சர்வீஸ் அசோசரிஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் பிரிண்டரில் எந்த பிரிண்டர் எடுத்தாலும் சரி, ஹெச்பி, கெனான், எப்சான், பிரதர், இப்படி எல்லா மாடல் பிரிண்டருமே, இங்கு ஜெட்டு, இங்கு டேங்க்கு, லேசர், இப்படி எல்லா பிரிண்டருமே சேல்ஸ் சர்வீஸ் அசோசரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரு சில இடத்துல சேல்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் சர்வீஸ் தான் பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸும் இங்கே ஏதாவது புது பிரிண்டர் தேவைப்படுனா இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் தேவைப்படுறதுனால இங்கேயே வாங்கிக்கலாம். அதோட அசோசரிஸ், இங்கு டேங்க் பிரிண்டர் வாங்குறீங்க, இங்கு தேவைப்படுது, அதோட ஹெட்டு தேவைப்படுது, இப்படி எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லேசர் பிரிண்டரில் கேட்டரேஜ் தேவைப்படுது, ட்ரம் யூனிட் தேவைப்படுது, இப்படி எதுனாலும் நம்மக்கிட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது என்னென்னா ரிமோட் சப்போர்ட். இந்த பிரிண்டர் சர்வீஸோட ரிமோட் சப்போர்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஆஃப்லைனில் கொடுத்துட்டு நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நிறைய பேருக்கு. ஏன்னா ஒரு சிலர் திடீர்னு என்ன சொல்லுவாங்க, பிரிண்டரு டிரைவர் ப்ராப்ளம் வருது, இல்லை பிரிண்டரில் வந்து பிரிண்ட் எடுக்க முடியல, கலர் இங்கு ப்ராப்ளம் வருது, பிளாக் இங்கு ப்ராப்ளம் வருது, இல்லை டல் கலராக வருது, பிரிண்டர் வந்து இன்ஸ்டால் இப்போ தான் பிரிண்டர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தோம், சிஸ்டத்தில் இல்லை சிஸ்டம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தோம், பிரிண்டர் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியல இப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைனில் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்திருக்கு. நம்ம என்னென்னா ரிமோட் சப்போர்ட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். ரிமோட் சப்போர்ட்டில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கான சர்வீஸ் சார்ஜஸும் வாங்கியிருக்கிறோம். ஏன்னா ஆஃப்லைனில் நேரில் ஒரு இடத்துக்கு போய் எக்ஸாம்பிளுக்கு ஷாப்லேருந்து நம்ம ஷாப்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ போகிறோன்னா கூட நேரில் போய் அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வண்டியில் போகிறோம். ஸோ வண்டிக்கான பெட்ரோலு, நம்ம போய் சர்வீஸ் பண்ணுறதுக்கான அதோட சார்ஜு, என்ன ஒர்க்கோ இல்லை என்ன ஸ்பேரோ அதுக்கான சார்ஜுன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த 2 சார்ஜஸ் ஆட் ஆகும். என்ன சார்ஜஸ்னால், ஒன்று ட்ராவல், பெட்ரோலுக்கு என்ன ஆகுதோ, நம்ம போயிட்டு வரதுக்கு என்ன சர்வீஸ் சார்ஜோ, இது ரெண்டும் சேர்த்து ஆட் ஆகும். இது வந்து நேரில் போக சொல்ல, ஆஃப்லைனாக நான் வந்து நேரில் பார்க்குறேன் அப்படின்றது. ஒரு சில ப்ராப்ளத்தை கட்டாயமாக நேரில் பார்த்து தான் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு அதை சால்வ் பண்ண முடியும். பட் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த மைனரான ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்லலாம். ஒரு சில மேஜரான ப்ராப்ளமும் இந்த ரிமோட் சப்போர்ட்லேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இந்த ப்ராப்ளம் சொல்லலாம். ஒன்று பிரிண்டர் இன்ஸ்டாலேஷன், இன்னொன்று பிரிண்டரோட டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறது. ஒரு புதுசாக பிரிண்டர் வாங்குறீங்க, அந்த பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணணும், அந்த பிரிண்டரோட டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனி டெஸ்க் சப்போர்ட் மூலியமாகவே, ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் போதும். மொபைல் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணாலும் சரி, இல்லை நெட் கனெக்ஷன் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, நல்ல இன்டர்நெட்டில் உங்கள் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனி டிஸ்க் மூலிமா நம்மளே உங்களுக்கு பிரிண்டர் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறதும் சரி, இல்லை பிரிண்டர் புதுசாக பிரிண்டர் வாங்கிக்கிறீங்க, அதை அன்பாக்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி அதோட சப்போர்ட்டும் சரி, வீடியோ கால் மூலிமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, இப்படி எல்லா சப்போர்ட்டுமே நம்ம சைடில் பண்ணி தருவோம். பட்டு சார்ஜஸ், ஓகேங்களா? இது ஆஃப்லைன்லேயே பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஆன்லைன்லேயும் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே அதேமாதிரி மினிமம் சார்ஜஸ்ன்னு சொன்னோடனே நீங்கள் எனக்கு 500 தரணும், 1000 தரணும், அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஆஃப்லைனில் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஒரு பிரிண்டர் இன்ஸ்டாலேஷனுக்கு ஆஃப்லைனில் வர சொல்ல ஒரு 300 500 போடுறாங்கன்னா அதோடு அப்படியே பாதி அமௌண்ட். நீங்கள் 300 150, ஓகேங்களா? 300ன்னா அது 150, அது பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி 100 கூட நாங்கள் சார்ஜஸ் பண்ணிப்போம். ஒரு சிலது ரொம்ப சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா 50 கூட சார்ஜஸ் பண்ணிப்போம். ஸோ அப்படின்ற கான்செப்டில் தான் கொண்டு வந்திருக்கிறோம். இது ஆன்லைன்லேயே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, இந்தமாரி ப்ராப்ளம் வருது, இதை நீங்கள் ஆன்லைன்லேயும் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்லைனில் ரெகுலராக பண்ணிட்டதுனால அதை அப்படியே ஆன்லைனில் கொண்டு வரும். ஸோ எதுக்கெல்லாம் நீங்கள் கால் பண்ணலாம்னா, இதில் வர ப்ராப்ளம்ஸ், நீங்கள் எந்த ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் கால் பண்ணலாம். உங்களுக்கு பிரிண்டர் ஒரு எப்சானில் கலர் பிரிண்டர் எடுக்கிறீங்க, அந்த பிரிண்டரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஃபஸ்ட்டு அந்த பிரிண்டரை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், அதோட டிரைவர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, இந்த 2 ரீசனுக்காகவும் சரி, இல்லை பிரிண்டர் ஒரு 4 மந்த் 6 மந்த் யூஸ் பண்ணிங்க, டல் கலர் வருது அப்படின்னாலும் சரி, இல்லை கலர் இங்கு மட்டும் வருது, பிளாக் பிரிண்ட் வரல, இல்லை பிளாக் பிரிண்ட் வருது, கலர் பிரிண்ட் வரவே மாட்டுது, இந்த ப்ராப்ளம்னாலும் சரி. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இங்கு பிரிண்டர் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் யூஸ் பண்ணாமே விட்டுருவாங்க, ஒரு 20 டேஸ் இல்லை 1 மந்த் கிட்ட யூஸ் பண்ணாமே விட்டுறாங்க, பிரிண்ட் வரவே மாட்டேங்குது அப்படின்வாங்க. இப்படி எந்த ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள். 9585006736 இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்கள் ப்ராப்ளத்தை சொல்லிட்டிங்கன்னா போதும். ஒன்று எனி டெஸ்க் சப்போர்ட்டில், ஓகேங்களா? உங்களுக்கு எனி டெஸ்க் டவுன்லோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுவுமே தனியாக வீடியோ போட்டுவிட்றேன், எனி டெஸ்க் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்பர் ஒன்று வரும், அந்த நம்பர் சொல்லிட்டிங்கன்னா போதும். நாங்கள் இங்கேருந்தே உங்கள் சிஸ்டத்தை அசஸ் பண்ணி உங்கள் பிரிண்டரில் என்ன ப்ராப்ளம் வருது, ஓகேங்களா? இல்லை டிரைவர் தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா டிரைவர் இப்படி இன்ஸ்டால் பண்ணணும்,
பிரிண்டரை எப்படி அன்பாக்சிங் பண்ணி பிரிண்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், வீடியோ கால் தேவைப்பட்டாலும் வீடியோ கால்லேயும் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எல்லா சொல்யூஷனுமே சொல்லுவோம். இல்லை கலர் இங்கு ப்ராப்ளம் வருது, பிளாக் இங்கு ப்ராப்ளம் வருது, டல் கலராக வருது, இதுக்கான ஸ்டெப்ஸுமே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி தருவோம். நீங்கள் வீட்டில் இருந்து இதனால் உங்களுக்கு என்ன மிச்சமாகுதுன்னா அந்த சர்வீஸ் சார்ஜஸ் அமௌண்ட் வந்து அப்படியே லெஸ் ஆகும். இல்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரிண்ட் வந்து அப்படியே வச்சுருப்பாங்க, ஏதோ ப்ராப்ளம் அதை அப்படியே வச்சுருப்பாங்க, சர்வீஸ் சென்டர் கூட எடுத்துமோ இல்லை சர்வீஸ் சென்டர் தூரமாக இருந்திருக்கும், அந்த காரணத்துக்காக அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரிண்டர்ஸுமே எனக்கு என்ன ப்ராப்ளம் செக் பண்ணி மட்டுமாவது சொல்லுங்கள் அப்படின்னாலும் சரி, இல்லை இது மேஜர் ப்ராப்ளமாக மைனர் ப்ராப்ளமாக இதுனாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம சைடில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்கிறோம். ஒரு சிலருக்கு வந்து வாரண்டி பீரியட்லேயே ப்ராப்ளம் வரும். அது எப்சான்னாலும் சரி, கிளைம் கெனான் இப்படி எந்த பிரிண்டராக இருந்தாலும் சரி 1 year வாரண்டி இருக்கும், அந்த வாரண்டி பீரியடுக்குள்ளேயே ப்ராப்ளம் வந்துருக்கும். ஸோ அந்தமாரி உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணி தரணும், எனக்கு எப்படி கிளைம் பண்ணோம், என்ன பண்ணோம், எது பண்ணணும்னு தெரில, நான் வாங்கி 1 year கூட ஆகலை. ஒரு சிலர் ஆன்லைன்லேயே பிரிண்டர் வாங்கியிருப்பாங்க, ஷாப்பில் வாங்காமல் ஆன்லைன்லேயே பிரிண்டர் வாங்கியிருப்பாங்க. இல்லை யாருன்னா தெரிஞ்சவர் மூலிமா பிரிண்டர் வாங்கியிருப்பாங்க, அவ்வளோதான், அந்த ஷாப்புக்கும் இவங்களுக்கும் பெருசாக டச்சே இருக்காது. இல்லை ஆன்லைனில் வாங்கியிருப்பாங்க, அவ்வளோதான், அதை பற்றி பெருசாக நாலேஜே இருக்காது. ஸோ இப்படி எந்த ப்ராப்ளம்னாலும் சரி ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் 9585006736. உங்களுக்கான சொல்யூஷன் வந்து நம்மளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி தருவோம். நீங்கள் என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது, பிரிண்டர் வைஸாகவும் சரி. அதுமாதிரி பிரிண்டர் புதுசாக பிரிண்டர் வாங்குறீங்க, அதுக்கு வந்து டெமோ தரணும். உங்கள் சைடு வந்து வில்லேஜ் சைடு இங்கே யாருமே இன்ஸ்டாலேஷனுக்கு வர மாட்டுறாங்க, நாங்களே தான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, வீடியோ காலில் வந்து டெமோ தரணுன்னாலும் சரி, இதுமாதிரி எந்த பிரிண்டராக இருந்தாலும் சரி, ஹெச்பி, எப்சான், கெனான், பிரதர், இந்த பிராண்டில் இப்போ நான் மேஜராக இருக்குது இந்த பிராண்டு தான். இதை தவிர்த்தும் ஒரு சில பிராண்ட்லாம் இருக்குது, சாம்சங், பேண்டம் சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த பிரிண்டராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாடல் பிரிண்டராக இருந்தாலும் சரி, எதுனாலும் ஜஸ்ட்டு கால் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான சப்போர்ட் வந்து நம்ம சைடில் கொடுப்போம். சார்ஜஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க இவ்வளோ தான் சார்ஜஸா அப்படின்ற அளவுக்கு தான் சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நானே பர்சனலாக என்னோடய கஸ்டமர்ஸுக்கு நேரில் போய் அவருக்கு சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன், என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுமாதிரி வண்டியில் போக சொல்ல வண்டிக்கான பெட்ரோல் போடும். ஸோ இந்த சார்ஜஸ்லாம் சேர்த்து தான் நான் வாங்கணும், யாராக இருந்தாலும் அதுதான் போட்டு ஆகணும். அப்படி போட்டால் தான் ஸோ அடுத்த சர்வீஸ் பார்க்க முடியும். ஏன்னா பெட்ரோல் தேவையில்லை, இல்லை எனக்கான சார்ஜஸும் தேவையில்லை, ஒரு 50 ரூபா கொடுங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் போகிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதுவே டெஸ்க்டாப் சப்போர்ட்லனா எனக்கு ஒன்று அந்த பெட்ரோல் செலவு மிச்சம். ஓகேங்களா, பெட்ரோல் செலவு மிச்சம். அதுமாதிரி எங்கேயுமே அழைய தேவை, ஜஸ்ட்டு நான் உட்காந்த இடத்துல இருந்து பார்க்க போகிறேன். ஸோ அப்படின்னு இருக்க சொல்ல எனக்கு அந்த இடத்துல 50 100 வாங்கினாலே போதும். ஓகேங்களா, ஸோ நான் நேரில் போய் 50 வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது யாராலுமே கண்டிப்பாக முடியாது. நான் உட்காந்த இடத்துல இருந்து அவங்களுக்கான சொல்யூஷன்ஸு ரொம்ப மைனரான ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ மேஜரான ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக நேரில் போய் தான் ஆகணும். ரொம்ப மேஜரான ப்ராப்ளம் அது கண்டிப்பாக நேரில் தான் பார்த்தாகணும். மைனரான ப்ராப்ளம் அது சும்மா கால் மூலிமாவே பேசிடலாம், இல்லை எனிடெஸ்க் மூலிமாவே செஞ்சிடலாம், இல்லை நம்ம சொல்ல கஸ்டமர் செஞ்சிருவார் அப்படின்னா இது மூலிமாவே உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருவோம். உங்களுக்கான செலவும் குறையும். 300 ரூபா வாங்குகிற இடத்துல உங்களுக்கு 100 ரூபா, 150 ரூபா, 50 ரூபாலேயே முடிஞ்சிடும். ஸோ இது வந்து கஸ்டமருக்கும் பெனிஃபிட்டு, எங்கள் சைட்லேயும் பெனிஃபிட் தான், டெக்னீஷியன் சைட்லேயும் அது பெனிஃபிட்டு தான். ஏன் அப்படின்னா எனக்கு அந்த டைம் மிச்சமாகுது, ஓகேங்களா, அந்த பெட்ரோல் செலவு மிச்சமாகுது. ஸோ இது வந்து 2 சைட்லேயுமே பெனிஃபிட் தான். ஸோ இந்த சப்போர்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக கால் பண்ணுங்கள். அதேமாதிரி பேமெண்ட் வந்து ஃபஸ்ட்டே வாங்கிடுவோம். இது கிட்டத்தட்ட ஒரு சிலர்கிட்ட எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் பிரச்சனையே இல்லை, ரெகுலர் கஸ்டமருக்கு எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு தான் நாங்கள் அமௌண்ட் வாங்குவோம். ஆஃப்லைனில் பண்ண சொல்ல ஒரு சிலர்லாம் ஆஃப்லைன்லேயே எங்களோட ரெகுலர் கஸ்டமர்ஸே இதுமாதிரி இந்த ப்ராப்ளம் வருது சார் அப்படின்வாங்க. அவங்களுக்குலாம் எனிடேஸ் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அமௌண்ட் வாங்கியிருக்கிறோம். இல்லைனாலும் நேரில் போக சொல்ல அமௌண்ட் வாங்குவோம். பட் ஆன்லைன் சொல்ல அது கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஜஸ்ட்டு ரீசார்ஜே பார்த்தீங்கன்னா நாங்கள் டிடிஹெச் ரீசார்ஜே பண்ணியிருக்கோம், அந்த டிடிஹெச் ரீசார்ஜுக்கே அமௌண்ட் வாங்கிட்டு தான் பண்ணுவோம். ஸோ அப்படின்னு சொல்ல இந்த சர்வீசஸுக்கும் மினிமமான அமௌண்ட் உங்கள் கிட்டேருந்து வாங்கிப்போம். அது 50 நீங்கள் சொல்கிற ப்ராப்ளத்தை கூட அதுமாதிரி நம்மளோட சார்ஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இவ்வளோ தானா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். அந்த மினிமமான சார்ஜஸ் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்ருவோம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்குது, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகுதுன்னா சொல்லிவிடுவோம், இவ்வளோ அமௌண்ட் ஆகுது இவ்வளோ அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் கன்ஃபார்மாக அதிகமான சார்ஜஸ் இருக்கவே இருக்காது, அது மட்டும் கன்ஃபார்மே சொல்லலாம். நீங்களே சொல்லுங்க இவ்வளோ தானா சார்ஜஸ் அப்படின்ற அளவுக்கு தான் எங்களோட இந்த சர்வீஸ் வந்து இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். ஏன் ஒர்க்கை முடிச்சுட்டு அமௌண்ட் வாங்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். அதில் ஒரு சிலர் எங்களுக்கு நடந்திருக்குன்னா ஒரு சிலர் ஏமாற்றியும் இருக்கிறாங்க. இப்படி தான் ஒருத்தர் ஆன்லைனில் வந்தாங்க. நைட்டு 10 o'clock, ஓகேங்களா, நைட்டு 10 o'clock இல்லை 10:30 ஆகிடுச்சு. 10:30 வந்தார். அவர் எப்படி வந்தாருன்னா
தெரிஞ்சவர் மூலிமா சொன்னாங்க. தெரிஞ்சவர் மூலிமான்னு சொல்கிறத விட கிட்டத்தட்ட ஆன்லைனில் வந்தாங்கன்னே சொல்லலாம். ஆன்லைனில் வந்தாங்க, இதுமாதிரி பிரிண்டர் புதுசாக வாங்கணும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் டைம் 10:30 ஆகிடுச்சு, நீங்கள் காலையில் கால் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னேன். இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டு, ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்களேன் அப்படின்னாரு. சரி சரி சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் அவர்கிட்ட சொல்லியே சொன்னேன். மினிமமான சார்ஜஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 50 தான் நான் சொன்னேன், 50 தான் சொன்னேன். அவங்கள ஓகேன்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் ஸ்டெப்ஸையும் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அவங்க என்னென்னா முக்கியமான ஸ்டெப்பே பண்ணல. நான் எல்லா ஸ்டெப்பையும் சொல்லிட்டேன். அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, காலையே கட் பண்ணிட்டாங்க. திருப்பி கால் பண்ணாலும் கால் எடுக்கல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டே அமௌண்ட் வாங்கிடுறோம். மற்றபடி நம்மளோட சர்வீஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணாலே, ஏன்னா ஒரு சிலர் பயப்படுவாங்க பேமெண்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம போகிறது மினிமமான சார்ஜஸ் தான். அந்த மினிமமான சார்ஜஸ்லேயும் உங்களுக்கு இந்த நம்பர் எப்போயுமே ஆனில் தான் இருக்கும். இந்த 95850067 ஆன்லேயே தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்களும் கால் பண்ணலாம், நாங்களும் கால் பண்ணுவோம். நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்கனாலும் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்ளம், எப்படி எதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கேட்டு போகிறோம். என்ன பிரிண்டர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டேன். இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து எதனா டவுட் இருக்குன்னா, இது ரிலேட்டடாக எதனா டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரிண்டர் ரிலேட்டடான ஃபஸ்ட்டு பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, இல்லை டிரைவர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, இல்லை ஓஎஸ் போட்டுட்டீங்க, ஓஎஸ் போட்டதுக்கப்புறம் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை புது பிரிண்டர் வாங்கிக்கிறீங்க, அந்த புது பிரிண்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணணும், எந்த மாடலாக இருந்தாலும் சரி. ஜெராக்ஸ் மிஷினை அடுத்த வீடியோவில் போடுறேன். ஜெராக்ஸ் மிஷினுக்குமே இருக்குது. ஜெராக்ஸ் மிஷின் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இல்லை எனக்கு வீடியோ காலில் வந்து ஒரு சின்ன டெமோ மாரி கொடுங்க அப்படின்னாலும் சரி, தாராளமாக டெமோ கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா எல்லா பிரிண்டருமே பார்த்ததுனால உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே கொடுக்குறதுக்கு நம்ம சைடில் ரெடியாகவே இருக்கிறோம். ஒரு புது பிரிண்டரை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ஆன்லைனில் வாங்கிட்டேன், ஆன்லைனில் யாரும் சரியாக சொல்லலை, அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும், தாராளமாக கால் பண்ணுங்கள். அதோட எல்லா சப்போர்ட்டுமே, எல்லா ஃபீச்சர்ஸுமே அதில் என்ன இருக்குது, என்ன இல்லை, அதோட அட்வான்டேஜ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணும், இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.